பழ நெடுமாறன் அவர்கள் தற்போது தொடர்பில் காத்திருக்கிறார். ஐயா, இந்த விசாரணை அறிக்கையினுடைய சாராம்சங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? விசாரணை அறிக்கையில் போர் குற்றங்கள் இருப்பதை விசாரணை அறிக்கை உறுதி செய்யும். எனவே விசாரணை அறிக்கையை உறுதி செய்தபடி அந்த போர் குற்றங்களுக்கான விசாரணை ஒரு சர்வதேச நீதிபதிகளை கொண்ட சபையால் தான் நடத்தப்பட வேண்டும். ஆகவே சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்படுவதற்கும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அந்த நீதிமன்றத்திற்கு முன்னால் நிறுத்துவதற்கும் ஐநாவுக்கு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. போஸ்னியோ போன்ற இடங்களில் இத்தகைய குற்றச்சாட்டுகள் கூறப்பட்ட போது அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவரையே ஐநா படை கைது செய்ய தவறவில்லை. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லி இருப்பதும் ஐநா மனித உரிமை கமிஷன் அமைத்த விசாரணை குழுதான். ஆகவே அந்த விசாரணை குழுவே போர் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை விரிவாகவே இருக்கிறது. ஒவ்வொரு வரியிலும் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்ப காரணத்தினாலே உடனடியாக சர்வதேச நீதிமன்றம் இதை விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஐநா மேற்கொள்ள வேண்டும். அது ஐநாவின் பொறுப்பும் கடமையுமாகும் என நான் வலியுறுத்துகிறேன். ஐயா, இரு தரப்புகளுமே போர்க்குற்றத்திற்கான ஆதாரங்கள் இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த அறிக்கையில். குறிப்பாக புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தரப்படும் குழந்தைகளை, குறிப்பாக கருணா படையினர் குழந்தைகளை தங்களது கிழக்கு அணிக்காக வந்து சேர்த்துக் கொண்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகள் இலங்கை அரசாங்கத்தின் மீது தான் சுமத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மிக குறுகலான ஒரு பகுதிக்குள் அப்பாவி தமிழ் மக்களை அடைத்துக் கொண்டு பாதுகாப்பு வலயம் என்று அறிவித்துவிட்டு அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது உறுதியாக இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பாலச்சந்திரன் என்பது சுட்டுக் கொல்லப்பட்டதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த அறிக்கை. இசைப்பிரியா கொல்லப்பட்டதையும் இந்த அறிக்கை, பிடித்து வைத்து கொல்லப்பட்டதையும் இந்த அறிக்கை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட உங்களை போன்றவர்கள் கடந்த 2009க்கு பிறகு தொடர்ந்து சொல்லி வந்த விஷயங்கள் இது. இதை அதிகாரப்பூர்வமாக ஐநா அறிவித்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஐநா அறிவித்திருப்பது உண்மையை வெளிக்கொண்டதாகும். ஏனென்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டுகள் பல தடவை டப்ளின் மக்கள் தீர்ப்பாயம், ஜெர்மனி மக்கள் தீர்ப்பாயம் போன்றவைகளெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை உறுதி செய்து அளித்த போது உலகம் அதை மதித்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது ஐநா மனித உரிமை கமிஷன் அமைத்த விசாரணை குழுவே இந்த குற்றச்சாட்டுகளை அப்பட்டமாக சொல்லும் போது, அழுத்தம் நிறுத்தமாக சொல்லும் போது அதை ஏற்று தீர வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஐநா பேரவைக்கு உண்டு. உடனடியாக ஐநா பேரவை இதில் தலையிட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். யார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும். அதற்கான கடமை ஐநாவுக்கு உண்டு. இலங்கை அரசு இதற்கு ஒத்துழைக்க மறுக்குமேயானால் ஐநா படை இலங்கைக்குள் போய் உடனடியாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும். அதிலும் அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த ராஜபக்சே, அப்போது படை தலைமை தளபதியாக இருந்த பொன்சேகா போன்றவர்கள், இன்னும் மற்ற தளபதிகள், இவர்களை எல்லாம் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும். அது ஐநாவின் கடமையாகும். அதே போல விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த கருணா போன்றவர்களும் இது மாதிரி செய்திருந்தால் அதையும் விசாரிக்கலாம். யாரா இருந்தாலும் என்ன, மனித உரிமை மீறல், போர் குற்றங்கள் செய்தல், அதே போல இனப்படுகொலைக்கு ஒத்துழைத்தல் போன்றவைகள் யார் செய்தாக இருந்தாலும் அவர்களையும் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்துங்கள். நாங்கள் யாருக்கும் விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த கருணா இப்ப யார் பக்கம் இருக்கிறார் என்பது உலகம் அறிந்த ஒன்று. அந்த கருணாவுக்கு பாதுகாப்பளித்தது இந்திய அரசும் இலங்கை அரசும் தான். அந்த கருணாவின் மீது இன்றைக்கு ஐநா விசாரணை குழு ஒரு குற்றம் சாட்டும் போது
அதையும் விசாரியுங்கள். அதுல தயக்கமே வேண்டியதில்லை. யாராக இருந்தால் என்ன, மனித உரிமை மீறல்கள் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். ஐயா, இன்னும் இறுதியாக ஒரு கேள்வி ஐயா. இதே அறிக்கையிலே இறுதியாக வந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட பரிந்துரையில் இலங்கை அரசாங்கம் ஐநா மனித உரிமைகள் ஆணைய குழுவினை அனுமதிக்க வேண்டும், இலங்கையினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் சுதந்திரமாக அனுமதிக்க வேண்டும், அங்கு நடக்கக்கூடிய மனித உரிமை காக்கப்படுகிறதா அல்லது மனித உரிமை மீறப்படுகிறதா என்பதை ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கண்காணிப்பதற்கு ஏதுவாக இலங்கை அரசாங்கம் முழுமையாக இந்த குழுவை அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி தங்கள் கருத்து என்னையா? நல்ல பரிந்துரை. இதுவரைக்கும் இலங்கை அரசு ஐநா மனித உரிமை ஆணைய விசாரணை குழுவையோ அல்லது செஞ்சிலுவை சங்கம் போன்றவர்களையோ கூட அனுமதித்ததில்லை. சர்வதேச பத்திரிகையாளர்களையும் இலங்கை அரசு போர்க்காலத்தில் எங்கேயும் அனுமதிக்கவில்லை, இப்போதும் அனுமதிக்கவில்லை. ஆகவே இது ஒரு நல்ல பரிந்துரை. உடனடியாக ஐநா மனித உரிமை விசாரணை குழு அங்கே சென்று இலங்கையில் தமிழர் பகுதிகள் பூராவிலும் சுற்றுப்பயணம் செய்து அந்த மக்களை சந்தித்து அவர்களின் புகார்களை எல்லாம் ஏற்று விசாரணை செய்ய வேண்டும். இதுல குற்றம் யார் யார் குற்றம் சாட்டப்பட்டவர்களோ அத்தனை பேரும் நடவடிக்கை எடுப்பதற்கு ஐநா மனித உரிமை ஆணையம் துணை நிற்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.